7th Max 3rd term chapter 5 exercise 5.1ல 6th sum பார்க்கலாம். Find the mean of following data. கீழே கொடுத்துருக்காங்க, அதுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 6th sum solution. First formula இருக்கிறேன். means equal to sum of all numbers by number of values. sum of numbers எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5.1 plus 4.8 plus 4.3 plus 4.5 plus 5.1 plus 4.7 plus 4.5 plus 5.2 plus 5.4 plus 5.8 plus 4.3 plus 5.6 plus 5.2 plus 5.5 the whole divided by numbers. எத்தனை numbers, number of values எத்தனை numbers இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 number of values 14 இருக்குது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறது வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு நேராக 5.1 4.8 அப்படி பாயிண்ட்டுக்கு நேராக ஒன்று ஒன்றா பாயிண்ட் வச்சு கரெக்டாக ஆட் பண்ணணும். சரிங்களா? எல்லா இதையும் மொத்தமாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 70.0 வருது. த ஹோல் டிவைடட் பை 14. இப்போ நம்ம 7 டேபிளால் கட் கொடுக்கலாம். 2 7s are 14, 10 7s are அடுத்து 2ஆல் கட் கொடுத்தா 1 2s are 2, 5 2s are 10. அப்போ மீன் வேல்யூ வந்து நம்மளுக்கு 5. மீன் வேல்யூ 5 தான் ஆன்சர். அடுத்த சம் வந்து 7th சம். 11th சம் என்ன 7th சம் கொடுத்துருக்காங்கன்னா arithmetic mean of 10 observation was found to be 22. 10 observation உடைய arithmetic mean of 10 observation of found 22 if one more observation of 44 was added to the data. What would you be new mean? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு arithmetic 10 observation உடைய மீன் கொடுத்துருக்காங்க. arithmetic mean வந்து 22 கொடுத்துருக்காங்க. 44 வந்து ஆட் பண்ணால் அதோடைய டேட்டா கூட ஒரு டேட்டா 44 ஆட் பண்ணி அதோடைய நியூ மீன் வேல்யூ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சம் ஃபார்முலா எழுதிக்கிறேன். அரித்மெட்டிக் மீன்ஸ் கூட சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அரித்மெட்டிக் மீன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 10 அப்சர்வேஷனுடைய அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 10 என்னென்ன அப்சர்வேஷன் கொடுக்காம மொத்தம் 10 அப்சர்வேஷன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்சர்வேஷன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 10 தான். சரிங்களா? அடுத்தது வந்து இதில் இருந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம கண்டுபிடிக்கும். சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் ஈக்குவல் டு 22. இந்த 10 அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். 22 × 10 வந்து 220. இப்போ சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன் வந்து 220. இப்போ நமக்கு சம்மில் கொடுத்துருக்க மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறோம் 44. அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு மீன் ஆஃப் 11 அப்சர்வேஷன் வரும். சரிங்களா? கூட ஒரு ஃபஸ்ட் ஏற்கனவே 10 அப்சர்வேஷன் இருக்குது. கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11 அப்சர்வேஷன் வரும். அப்போது மீன் ஆஃப் 11 ஏன்னா நம்மளுக்கு நியூ மீன் கேட்டிருக்காங்க. இன்னொரு நம்பரை ஆட் பண்ணால் அதோடைய மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ மீன் ஆஃப் 11 அப்சர்வேஷன். ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 10 கூட ஒன்று ஆட் பண்ணால் 11 இல்லைங்களா? அதனால் மீன் ஆஃப் 11 அப்சர்வேஷன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன் ப்ளஸ் 44. சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன் 11 இன்னொரு நம்பர் 11 இன்னொரு நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம் 44. சம்மில் கொடுத்துருக்காங்க நியூ நம்பர் ஆடட் 44 த ஹோல் டிவைடட் பை இங்கே கீழே என்ன வரும்னா 11 வரும். ஏன்னா கூட ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்மளுக்கு மாறும். 10 + 1 11. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 10 அப்சர்வேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிப்போம் 220. மீன் இப்போ நியூ மீன் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 44 த ஹோல் டிவைடட் பை 11. அப்போது 220 கூட ஒரு 44 ஆட் பண்ணால் 264 த ஹோல் டிவைடட் பை 11. சரிங்களா? இப்போ இதை கட் கொடுத்தா 2 11s are 22, மீதி 4 11s are 44. அப்போ 24 தான் ஆன்சர் மீன் வேல்யூ. அப்போ நியூ மீன் கேட்டிருக்காங்க.
ஒரு நம்பரை ஆட் பண்ணால் இன்னொரு அதோடைய புது மீன் வேல்யூ அது வந்து நம்மளுக்கு 24 தான் ஆன்சர்.